இப்போ எசேக்கியா ராஜா அவர் இருந்த காலத்தில் சனகரிப் அவன் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்து முற்றுகை போட்டு கேவலமாக பேசுகிறான். ஜனங்கள்கிட்ட சொல்கிறேன், எசேக்கியா ராஜாவை நம்பாதீங்க, என் கூட ராசி ஆயிக்கங்க, உங்களுக்கு நல்ல திராட்சை தோட்டத்தை எல்லாம் கொடுக்குறேன், கர்த்தர் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார்னு உங்க ராஜா சொல்லுவாரு, நீங்க நம்பாதீங்க, இந்தந்த ராஜாக்களை எல்லாம் நான் தான் ஜெயித்துட்டு வந்தேன், அதுபோல கர்த்தருடைய அனுமதி இல்லாமையா நான் வந்திருக்கேன், அதனால என் கூட வாங்கன்னு அவன் சொல்றான். ஆனா எசேக்கியா என்ன செய்யறாரு, கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார். அவன் எழுதின லெட்டரை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல காண்பித்து, ஆண்டவரே நீர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறீர், நீர் தான் ஆண்டவரே கிருபை செய்யணும், எங்களை காப்பாற்றணும்னு தீர்க்கதரிசிட்டையும் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ண சொல்லி இவரும் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 இராணுவ வீரர்கள் படுத்தவங்க எந்திரிக்கவே இல்லை. காலையில எந்திரிச்சு எந்திரிங்கடானா எல்லாம் அப்படியே தான் செத்து போயிட்டாங்க, பிணமா கிடக்குறாங்க. உடனே அவன் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு தன்னுடைய தேசத்துக்கு ஓடிவிட்டான். அவன் மயங்கிலே அவனை கொன்று போட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கர்த்தருடைய தூதர்கள் பலத்த பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், அவங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பேசுறவர்களா இருக்க வேண்டும். வியாதி வந்துச்சுன்னா சுகமானத்தை பேசுங்க, பயம் இருந்துச்சுன்னா பயத்தை நீக்கும்படியா ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை அறிக்கை பண்ணுங்கள். உங்களுக்கு காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அதற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து நம்ம பேச வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, அதை நீங்க சொல்லுங்க, நிச்சயமாக தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். தானியேல் ஜெபம் பண்றப்பெல்லாம் தேவதூதர்கள் வந்து பதில கொடுத்தார்கள்னு இருக்கு. இன்றைக்கும் கர்த்தர் வந்து தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். அந்நியரை உபசரிக்கிறப்ப அநேக தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு.